அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு நேற்று முன்தினம் ஜோ பைடன், அமெரிக்க அதிபராக பொறுப்பு வகித்துள்ள ஜோ பைடன் அனுமதி வழங்கியிருந்தார். அவ்வாறு நீண்ட தூர ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய சூழலை ஏற்படும் என்றும், மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடும் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் உக்ரைன் முதன்முறையாக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவின் எச்சரிக்கையையும் மீறி உக்ரைன் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதால் அடுத்த கட்டமாக போர் மேலும் உக்கிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான அந்த போர் வடக்கு அட்லாண்டிக் நாடுகளான நேட்டோ ஒப்பந்தத்தை மீறி உக்ரைன் நாடு செயல்படுகிறது என்றும், அவ்வாறு நேட்டோ ஒப்பந்தத்தில் இணைந்து செயல்பட்டால் ரஷ்யாவின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் உக்ரைன் மீது போர் தொடுத்ததாக ரஷ்யா பகிரங்கமாக அறிவித்து இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. உக்ரைனின் பெரும்பாலான இந்த கிரீமியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ள சூழ்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இப்பொழுது புதிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறார். அதுவும் அமெரிக்காவின் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் முக்கிய இலக்குகளை முதல் முறையாக தாக்குதல் நடத்தியிருப்பதால் ரஷ்யாவின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்ற அச்சம் தற்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின் இடையேயான நட்பால் இந்த போர் முடிவடையும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் போர் புதிய கோணத்தில் மீண்டும் தொடங்கி இருப்பதால் சர்வதேச அளவில் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரில் அமெரிக்காவின் நேரடியான தலையீடு மற்றும் ஆயுதங்கள் பயன்பாடு என்பது இப்போது முதன்முறையாக அதிகரித்திருப்பதால் ரஷ்யாவின் பதிலடி மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ரஷ்யா உக்ரைன் போர் 2ஆம் கட்டமாக இப்போது இந்த நீண்ட தொலைவு ஏவுகணை தாக்குதலால் தீவிரமடைந்திருக்கிறது. நிகிதா.